காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் தினந்தோறும் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மகா பெரியவர் ஒரு முறை கல்கத்தாவிலே முகாமிட்டிருந்த போது தினந்தோறும் அங்கே சந்திரமௌலீஸ்வரருக்கு ரொம்ப அற்புதமாக பூஜை செய்கிற வழக்கம். அன்றைக்கு தினந்தோறும் இப்படி பூஜை செய்கிற பொழுது கல்கத்தாவை சேர்ந்த ஒரு அன்பர் பெரியவாடத்திலே வந்து தினந்தோறும் ஒரு கூடை நிறைய வில்வத்தை பறித்து கொண்டு வந்து அவரிடத்திலே கொடுப்பாராம். அதையும் பெரியவா ஏற்று அருளி தினந்தோறும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அந்த வில்வத்தை சிவபெருமானுக்குரிய அந்த வில்வத்தை எடுத்து மௌலீஸ்வரருக்கு சந்திர மௌலீஸ்வரருக்கு தினந்தோறும் பூஜை செய்வாராம். இப்படி நிறைய நாட்கள் கல்கத்தாவிலே முகாமிட்டிருக்கிற அனைத்து நாட்களிலுமே அந்த அன்பர் வந்து பெரியவாடத்திலே வில்வத்தை கொடுப்பதும் பெரியவா சந்திரமௌலீஸ்வரருக்கு அதை பூஜை செய்வதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒருமுறை கல்கத்தா கேம்ப் முடித்து பெரியவா அடுத்த ஊருக்கு புறப்படுகிறார். அடுத்த ஊருக்கு புறப்படுகிற பொழுது திடீரென்று மடத்து சிப்பந்தியை அழைத்து தனக்கு தினந்தோறும் வில்வத்தை கொடுத்தார் அல்லவா, அந்த வில்வத்தை கொடுத்த அன்பருடைய முகவரியை வாங்கிக்கொள் என்று சொன்னாராம். பொதுவாக ரொம்ப சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு அந்த முகவரியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் பல நாட்கள் கழித்தும் பெரியவா நினைவாக அருளி செய்த ஒரு சம்பவம் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக இதுவாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக பல வருடங்கள் கழிந்து ஓடுகிறது. பெரியவா திருவிடை மருதூர் அருகே வேப்பத்தூர் என்ற கிராமத்தில் முகாமிட்டிருக்கிறார். அங்கே முகாம் பொதுவாக எப்பொழுதுமே காலையிலே தொடங்கி சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை தொடங்கினால் பூஜை முடியும் மதியம் 2-3 மணி ஆகிவிடும், சில நேரம் 4 மணி ஆகிவிடும். அதற்கு பிறகுதான் மகா பெரியவா தீர்த்தம் கொடுத்த பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்த பிற்பாடு தான் பிக்ஷை எடுத்துக்கொள்வது வழக்கம். இது மடத்து இப்பொழுதும் மடத்தில் அதைத்தான் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும். நமக்கே தோன்றும் காலையிலே தொடங்கிய பூஜை பெரியவா இன்னும் 3 மணி ஆயிற்று, 4 மணி ஆயிற்று வைத்து பிக்ஷை எடுத்துக்கொள்ள வேண்டுமே, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே என்று நாம் கூட மடத்திலே சில நேரம் பார்க்கிற பொழுது நமக்கு நினைக்க தோன்றும். அது மாதிரி ஒரு சமயம் பெரியவா ஒரு பிக்ஷை எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிறார். சுவாமி பூஜைக்கு நேரமாகிவிட்டது, நீங்கள் அதற்கு பிறகு பூஜை முடிந்த பிறகு தீர்த்தம் கொடுத்த பிறகு பிக்ஷை எடுத்துக்கொள்ள வேண்டும், ரொம்ப நேரமாகிவிட்டது பெரியவா, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் மனதிலே முணுமுணுத்து கொண்டிருந்த பொழுது மடத்தினுடைய மேனேஜர் அவர்களும் ஒரு ஜட்ஜு வந்திருந்தார். அவரும் நேரடியாக பெரியவாடத்திலே என்ன பெரியவா இன்னும் பூஜையை ஆரம்பிக்கவில்லையே, அதற்கு ரொம்ப நேரமாகிவிட்டதே இப்பொழுதே என்று சொன்ன உடனே பெரியவா உடனே பக்கத்தில் இருக்கிற சொன்னாரா, நம்ம கல்கத்தாவில் இருந்தபோது நமக்கு தினந்தோறும் வில்வம் வந்து கொடுத்தாரே ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாராம். உடனே பெரியவா பக்கத்தில் இருக்கிறலாம், ஆம் பெரியவா ஞாபகம் இருக்கிறதா, அவருடைய முகவரி வாங்கி கொள்ள சொன்னேனே, முகவரி வைத்திருக்கிறீர்களா என்றும் கேட்டாராம். வைத்திருக்கிறோம் பெரியவா என்று சொன்ன உடனே அந்த முகவரிக்கு ஒரு 350 ரூபாய் அனுப்பு அப்படின்னாராம். இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை தான். பெரியவாளுடைய அந்த சரியாக அந்த பிக்ஷை எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்தில் நின்ற நேரத்திலே கல்கத்தாவிலே அந்த அன்பர் இறந்து விடுகிறார். வேலைக்கு கூட அடுத்த கட்ட வேலைகளுக்கு கூட அவரிடத்திலே பணம் இல்லாத சூழ்நிலை. சரியாக இந்த பெரியவா அனுப்பிச்ச தொகை அடுத்த நாள் போய் சேர்ந்த உடனே அந்த 350 ரூபாய் எடுத்து அவர்கள் அந்த ஈம கிரிகைகளை எல்லாம் அந்த வில்வம் கொடுத்த நபருக்கு செய்தார்களாம். தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மனதிலே நினைத்து கொண்டு பல வருடங்கள் கழித்த பின்னாலும் அதை நினைத்து கொண்டு 350 ரூபாய் அனுப்ப சொல்லி இந்த பெரியவா ஞாபகம் வைத்து கொண்ட நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது இன்றைக்கு பெரியவா என்னும் பேரமுதம் அப்படியே பல வருடங்கள் ஆனாலும் சில நேரங்களெல்லாம் மடத்தில் சந்திக்க வருகிற பொழுது யாராவது ஒருவர் பெரியவா நான் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்று சொன்னால் உடனே பெரியவா உடனே அவள் அப்பா பேர் அவள் தாத்தா பேர் எல்லாம் சொல்வார் ஞாபகப்படுத்தி கொண்டு. அப்படியா அந்த ஊரிலே உங்கள் இடத்துல உங்கள் தெருவில் ஒரு அடிபம்பு இருக்குமே அது இருக்கா அப்படின்லாம் கேட்பாரா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞாபக சக்தி கொண்ட ஒரு ஞானவானாக விளங்கிய அந்த மகா பெரியவர் வில்வத்தை கொடுத்த நபருக்காக
தன்னுடைய ஞாபகப்படுத்தி அந்த பணம் அனுப்பிய செய்தியை பார்க்கிற பொழுது நமக்கே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.